கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏறுமுகமான காலம், ஏற்றமான காலம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய தொழில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும், பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான், அதனால் பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எடுத்த காரியங்களை கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே கொஞ்சம் சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதும், இந்த மாதம் மொத்தம் பார்த்தோம்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக போகிறது நல்லது. அதை தவிர சட்டங்கள் என்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி கடைபிடித்து போகிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் 80% மாற்றங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும்.